மக்களை இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இட்டேரி கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா 200 ஏக்கர்ல நெல்லிக்காய் விவசாயம் நம்ம செல்வராஜ் தாசன் சார் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவரை மீட் பண்ணி நீங்க எப்படி ஒரு நெல்லிக்காய் விவசாயத்தை லாபகரமாகவும் ஸ்மார்ட்டாகவும் பண்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அவர் நம்மள கார்லாம் கூட்டி கொண்டு போய் சூப்பரா காமிச்சு கொடுத்தாரு. அவர் மூலமா நீங்க எப்படி ஒரு நெல்லிக்காய் விவசாயத்தை ஆரம்பிக்கின்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் எஸ் சொல்லுங்க. இப்போ எங்க சார் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய மெயின் ஃபார்முக்கு போறோம். ஓகே, நம்ம ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆமா சார். அங்க கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் நெல்லி மரம் இருக்கு, ஒரு 30,000 மாமரம் இருக்கு, ஒரு 20,000 கொய்யா இருக்கு, ஒரு 20,000 எலுமிச்சை மரம் இருக்கு. ஸோ அந்த தோட்டத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமாம், இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா விளைச்சலையும் இப்போ நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. ஆமாம், அங்கே என்னென்னலாம் விளையுது, நெல்லிக்காய் எத்தனை டன் கணக்கில் காய்ச்சிருக்குன்னு நீங்கள் கண்கூடார பார்த்தா தானே உங்களுக்கு அதனுடைய கண்டிப்பா மக்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஒரு கிராப்பை இப்படி பண்றாங்க அப்படின்றது இது ஒரு மோட்டிவேஷன் தானே. கண்டிப்பா சார். அதுக்காக வேண்டி தான் அங்கே உங்களை சரி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கிறீங்களா இல்லை கீழே? நான் என் பையன். ஓகே. ஆமாம், நாங்கள் ஃபுல்லாக உட்காந்து இதை தான் கவனித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. ப்ளஸ் எனக்கு சின்சியராக வேலைக்கு ஆட்களும் இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் நல்லா ஒழுங்காக ரொம்ப ஹானஸ்ட்டாக பார்ப்பாங்க அந்த ஒர்க்கை. ஓகே. ஸோ அப்படி ஆட்கள் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் தப்பிச்சுட்டு இருக்கோம். அங்கே எத்தனை ஏக்கர்ஸில் சார் இருக்கு? இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் இருக்கும். ஆமாம், 200 ஏக்கர்ஸ் இருக்கும். எனக்கு 200 ஏக்கரில் பாதியில் பண்ணியிருக்கோம், பாதியில் அப்படியே விட்டுருக்கோம். இப்போ நம்ம ஃபார்முக்குள்ளே போகிறோம். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் நம்ம ஃபார்ம் லெஃப்டில் இருக்கிறது. சார், இப்போ பழ விவசாயம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நெல்லிக்காய் ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது சார். அப்படிப்பட்ட பழ விவசாயத்தில் இப்போ நீங்கள் நெல்லிக்காய் எத்தனை ஏக்கரில் வச்சுருக்கிறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கரில் இருக்குது. நெல்லி மட்டும்? நெல்லி மட்டும். ஓகே. நெல்லி 100 ஏக்கரில் இருக்குன்னா என்ன ரகம் இருக்குது உங்ககிட்ட? நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ரகம் வந்து NA7 காஞ்சன் அப்படின்னு 2 வெரைட்டி வச்சுருக்கோம். ஓகே. ஆனால் நெல்லிக்காயிலே ஒரு 6-7 வெரைட்டி இருக்குது. கிருஷ்ணா இருக்குது, சக்கையா இருக்குது, இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிராப். ஓகே. இட்ஸ் எ மெடிசினல் பிளான்ட். ஓகே. ரொம்ப முக்கியமாக அதில் சொல்ல போகிறதா இருந்தால் நெல்லிக்காய் வந்து மெடிசினல் பிளான்ட். நெல்லிக்காயில் என்ன வருது அப்படின்றது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல, இந்த சைடில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நெல்லி மரம் தான். ஆமாம் சார். சரியா? இந்த நெல்லி மரத்தில் இந்த கொப்பு உடஞ்சிருக்கு பாருங்க. ஆமாம் சார். ஆமாம், இங்கே உடஞ்சிருக்கு. கொப்பு உடையிற அளவுக்கு காய்க்கும். ஓகே. இந்த ரகம் மட்டுமா இல்லை எல்லாமே? எல்லா ரகமுமே நெல்லிக்காய் அப்படிதான் காய்க்கும். ஓகே. இந்த நெல்லிக்காவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை கையில் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த நெல்லிக்காய் சைஸ்லாம் ஒன்று அவ்வளவு சூப்பரான சைஸ். இது எல்லாமே ஓகே. இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சைஸு. நீங்கள் இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூட்ரிஷன், சரியா, மெடிசினல் பிளான்ட்டு. அதே மாதிரி அதனுடைய சாகுபடி அப்படின்னா நெல்லிக்காய் வந்து மக்கள் எல்லாரும் விரும்பி வாங்குற ஒரு விஷயம் இது. ஓகே. நம்ம இப்போ கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவிலேருந்து இங்கே நெல்லிக்காய் பறிக்க வருவாங்க. இதில் இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்களே, உண்மையா? ஆமாம், உண்மை தான். எடுக்கிறாங்க. சரி, இதுலேருந்து எல்லா ஊர்லேருந்து பறிக்க வருவாங்க. பறிச்சுட்டு அவங்களே பறித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வெயிட் எடை போட்டு என்ன செஞ்சுருவாங்கன்னா கேட்டில் நின்று எடையை போடுவாங்க. எடையை போட்டு உண்டான காசு அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. எவ்வளோ ஈஸியான கிராப். ஓகே. ஆமாம். இதை அப்படியே சாப்பிட்லாமா சார்? கண்டிப்பாக சாப்பிடலாம். அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். நிறைய தண்ணி இருக்க மாதிரி இருக்கு சார். ஏன்னா இந்த நெல்லிக்காய் தான் ஒரு சேயிங் இருக்குது. இதில் 10 ஆப்பிளுக்கு சமம் ஒரு நெல்லிக்காய். இது சயின்டிஃபிக்கலாக ஆகிடணும், எனக்கு அதில் தெரில. ஆனால் நெல்லிக்காய் வந்து ஒரு பெஸ்ட்டு க்ராப் ஃபார் ஃபார்மிங். ஓகே. விவசாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயிகளுக்கு 100% இது பெஸ்ட்டு க்ராப். ஓகே. இன்னொரு கேள்வி, அதில் 4-5 வகையான நெல்லிக்காய் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த 2 மட்டும் நீங்கள் போடுறதுக்கு உண்டான காரணம் என்ன? NA7 வந்து இது வந்து ஆக்சுவலாக இன்னும் பறக்கலை. இது நல்ல பெரிய சைஸில் வரும். ஓகே. நல்ல சரியான சைஸ் வரும் NA7. காஞ்சன் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சரியா? இதில் என்னென்னா மக்களுக்கு இப்போ தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் பார்ப்பாங்க. சைஸ் பார்த்து தான் எடுப்பாங்க. மற்ற எல்லாமே பாலினேஷனுக்கு போட வேண்டியது, பாலினேட் ஆகும். அதுக்காக வேண்டி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது தான். அதே மாதிரி நெல்லிக்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நாங்கள் 3 மரம் வச்சுருப்போம். எதனால சார்? அக்கண்ணா டைப்பில் ஒரே தண்ணி ஒரே உரம். ஆனால் 3 டைம் நிச்சயம். ஓகே. நம்மளுக்கு வளர முடியுமா? வளருதில்ல. என்ன பாருங்க, வாங்க, இது ஒரு தனி மரம்.
அது ஒரு தனி மரம், இது ஒரு தனி மரம். மூணையுமே ஒரே அடி கேப்பில் வச்சுருக்கேன். ஏன் ஒரே அடி கேப்பில் வச்சுருக்கேன் அப்படின்னா, இதுக்கு வந்து தண்ணி ஒரே தண்ணி தான் பாய்ப்புமா? ஆமாம் சார். லாபமா நஷ்டமா? லாபம். லாபம். ஒரே உரம் தான் போடுவோமா? லாபமா நஷ்டமா? லாபம். லாபம். அப்போ 3 டைம் இன்க்ரீஸாக நம்மளுக்கு காய்க்கும். ஓகே. லாபமா நஷ்டமா? லாபம் சார். லாபம். அப்போ நம்ம வந்து 200-300 ஏக்கர்ல வைக்கக்கூடியது 100 ஏக்கர்ல என்ன செஞ்சிடலாம். இதுதான் கான்செப்ட். இப்படி வச்சா லாபம்னா ஏன் யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க? இது நான் வந்து இஸ்ரேல் ஆக்சுவலாக போயிருந்தப்ப ஓகே அந்த டெக்னாலஜியை பார்த்துட்டு நாங்கள் வச்சு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஓகே ஒரு பிளாட் வச்சேன். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல க்ரோத் இருந்துச்சு. நான் வந்து நெல்லிக்காய் காய்க்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சு முடிச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100% லாபமாக இருக்கான்னா இருக்கு. 100% அது யூஸ். இந்த இதுக்கு பேரு சார், இந்த நீங்க சொன்னீங்கல்ல 3 இதை வைக்கிறதுக்கு ஒரே இடத்துல வைக்கிறது, ஒரு அக்கண்ணா டைப்ல வைப்போம். அக்கண்ணா. ஆமா, ஒரு அடி விட்டு ஒரு அடி. ஓகே. இதே மாதிரி. ஓகே. வேறுலாம் கீழே எதுவும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. ஆமா. அது மறுபடியும் அதே தான். காடுகளை உருவாக்குனது மிருகங்களும் பறவைகளும். அது டிஸ்டன்ஸ் பார்த்துலாம் வைக்கல. பக்கத்தில் எணிச்சு அதனுடைய எச்சவலும். நெல்லியை பொறுத்தளவுக்கு வந்து பெஸ்ட் கிராப் விவசாயிகளுக்கு. ஓகே. இப்போ இவ்வளோ கேப் இருக்குது சார். ஒரு 3 மரத்துக்கும் ஒரு அடுத்தது வந்து 15 அடி கேப் போட்டிருக்கும். எதனால 15 அடி கேப்? வந்து உழ முடியணும், உழணும், வேலை பார்க்கணும். ஆமாம். இப்போ நம்ம ஏன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்லாக இருக்கா? ஏன் அப்படின்னா இப்போ உழுறதுக்கு இந்த வண்டி வந்துச்சுன்னா இந்த காயெல்லாம் கீழே விழுந்துடும். ஓகே. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்களா எல்லாம் உழுதுட்டோம், காய் பறிச்சிட்டோம், அதனால விழுதுட்டோம். ஆமாம் ஆமாம். அங்கே பிளேன் நல்லா சூப்பராக இருக்கும். இது காய் பறிச்சதுக்கு அப்புறமா தான் உழுவும். ப்ளஸ் இன்னொன்று என்ன, இது வந்து பிளாக் காட்டன் சாயில். இந்த பிளாக் காட்டன் சாயிலில் வந்து மழை நேரத்தில் உள்ளே வர முடியாது. நல்ல கால் உள்ள வரைக்கும் போயிடும், உழ முடியாது. அதனால இதை உழாமல் போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதை பறிச்சு முடிச்ச உடனே உழுதுருவோம். சார் அங்கே ஒரு 3 காய் ரொம்ப பெருசாக இருக்கியா? இந்த சைஸ் தான் நீங்கள் சொன்னீங்களா, இல்லை இதுக்குன்னு சொல்லிட்டு தனி மெயின்டெனன்ஸ் எதுவும் இருக்கா சார்? இல்லை இந்த காயெல்லாம் இருக்குல்ல, இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் காயினுடைய சைஸ். ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுதான் விளைச்சல். நாங்கள் சின்னதாக இருக்குன்னு சொன்னல. ஆமாம் ஆமாம். இது வந்து பறிக்க விளைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. இப்போ அந்த 3 காய் பாருங்க. ஆமாம். கை கடை. ஆமாம், அந்த 2ஐயும் பாருங்க. இது வந்து காய் பருக்குமானா NA7 வந்து சரியான சைஸ் இருக்கும். ஓகே. 100% NA7 வந்து மார்க்கெட்டில் இன்னைக்கு நம்பர் 1 தமிழ்நாட்டில் போகிறது NA7. இதுக்கு தனி மெயின்டெனன்ஸ் சார்? இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா? ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும். மருந்து அடிக்கணும், உரம் போடணும், தண்ணி பாய்க்கணும், அவ்வளோதான் சார். அது சுற்றில நீங்கள் என்னமோ போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் என்னது? புல் வளராமல் இருக்கிறதுக்காண்டி பாருங்க, அங்கே வாங்க. ஓகே. இதில் புல் போட்டதுனால தான் சுற்றி வளர்ந்துருக்கா? ஆமாம். இதில் வளரலையா? ஆமாம் சார். அதனால அந்த புல்லை அறுத்து என்ன செஞ்சிருவோம், அதிலே போட்டுருவோம். ஓ, இந்த புல்லை அறுத்து இதுக்கு மட்டும் போட்டுருவீங்க. ஓகே ஓகே. அதுக்கு கீழே பைப்பு போதே சார், என்ன சார் அது? அது வந்து சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம் 200 ஏக்கருக்கு மேவா? கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். ஓகே. ஆமாம். ஒரு வால்வு திறந்தா 240 கன்று பாயும் தண்ணி. ஓகே. அதே மாதிரி ஒரு லைனுக்கு மொத்தம் மெயின் லைன் அப்படின்னு சொல்லி மொத்தம் 12 வால்வு வச்சிருக்கோம். அந்த 12 மெயினில் 12 சப் மெயின் போகும். அப்போ சப்ல இருந்து என்னச்சுன்னா ஒரு செடிக்கு ஒரு மெயினுக்கு சப் மெயினுக்கு 240 கன்று. அப்போ 12 சப் மெயினுக்கு என்ன கண்ணுன்னு பார்த்துக்காங்க. அதே மாதிரி 12 இங்கிருந்து ஓகே இன்டூ 3. எனக்கு கணக்கு வராது சார். இல்லை, அதான் ஃபேக்ட். அப்போ 750 கன்று. ஓகே. ஒரு சப் வால்வுக்கு 750 கன்று, 750 பிளான்ட்ஸ் ட்ரீஸ் இருக்கு. ஓகே. இப்போ இதை பாருங்களேன், எவ்வளோ காய் கிடக்குன்னு பாருங்க. ஒரு சைடில் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு சைடில் காய் இவ்வளோ காய் இருக்கு. இதை தூக்க முடியாது. இப்படி தான் நெல்லி வந்து இப்படி தான் காய்க்கும். இப்போ நெல்லிக்காய் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய இடம் வேணுமா சார்? வேண்டாம். 1 ஏக்கரில் வந்து குறைஞ்சபட்சம் 600 கன்று வச்சிடலாம். 3 வச்சா. எத்தனை மாதம் சொன்னீங்க சார் வளர்றதுக்கு? 3 இயர்ஸ், 3 வருஷம். தண்ணியெலாம் நீங்கள் எப்படி ஊற்றுறீங்க சார்? எந்த மாதிரி? எங்கள் மண் வந்து என்னென்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஓகே. அதனால் வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் ஊற்றுவோம். கன்று வைக்கும் போது நாங்கள் டெய்லி பாய்ச்சோம். ட்ரை மண்ணுக்கு சார்? ட்ரை மண்ணுக்கு டெய்லி பாய்க்கணும். டெய்லியுமே. அப்போ தண்ணி வந்து நல்லா இருக்கணும் உங்களோட? தண்ணி கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஓகே. மண் இந்த இப்போ பொதுவாகவே எல்லா செடிகளுக்கும் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி பாய்க்கிறதுல நம்ம குறை வைக்கவே கூடாது. ஓகே. அதுக்கு நீங்கள் கரண்ட்லாம் சார் எப்படி? 200 ஏக்கர் சோலார் வச்சுருக்கோம். சோலார் எல்லா ஒரு 7 போர் வச்சுருக்கோம். 7 போர்லேயுமே சோலார் தான். கவர்மெண்ட்டில் இந்த கவர்மெண்ட் சப்சிடி ரெண்டு இது வாங்கியிருக்கோம். இப்போ 100 ஏக்கருக்கு விதைகள்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க, இல்லை கன்றுகள்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? சார் முதல்ல வந்து ஒரு 5000 கன்று நாங்கள் என்ன செஞ்சோன்னா நான் வெளியே வாங்கினேன். ஓகே. 5000 கன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா உள்ளது எல்லாமே நம்மளே விதை வாங்கி, நாட்டு விதை, நெல்லி விதை வாங்கி, இப்போ இதுல இருந்து இருக்குல்ல
ஓகே இல்லை நெல்லி விதையை எடுத்து விதையை வாங்கி நம்மளே என்ன செஞ்சோம்னா நட்டோம். பேக்கெட்டில் போட்டு நட்டு வளர்த்து பேக்கெட்டில் போட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து என்ன செஞ்சோம்னா இங்கே கொண்டு வந்து வச்சோம். ஓகே இங்கே வச்சு இங்கே 3 செடியாக வச்சு என்ன செஞ்சோம்னா வளர்த்தோம். வளர்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே இருந்து குச்சி வாங்கிட்டு வந்தோம். இப்போ 50 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் தாய்மரங்கள் இருக்குல்ல, ஆமாம் சார், அவங்ககிட்ட போய் குச்சி வாங்கிட்டு வந்து ஓகே நாங்களே அந்த இடத்துல வச்சே கிராஃப்ட் பண்ணோம். நாங்களே ஒட்டு கட்டணும். ஓகே ஒட்டு கட்டி வந்தது தான் இவ்வளவு இடமும். இப்போ இந்த டெக்னிக் நிறைய பேருக்கு தெரியுமா இல்லை தெரியாதா சார்? ஒட்டு கட்டுறவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ரேரு. ஆனால் இந்த டெக்னிக்ஸ் தெரியாதுதான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்றோம். ஓகே கிராஃப்டிங் பண்ணி தான் ஒவ்வொரு செடியும் நாங்கள் வளர்த்தோம். வளர்த்ததுனால தான் இதில் என்னன்னா ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு மரத்தை போய் பார்க்குறேன். ஒரு ஐயாவுடைய ஃபார்மை போய் பார்த்துட்டு அந்த ஃபார்மில் இதே மாதிரி நெல்லிக்காய் கிடக்கிறத பார்த்துட்டு தான் அதுலேருந்து குச்சி வெட்டுறோம். ஸோ அப்போ அதனுடைய தாய்மரம் நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், நல்ல ஹெல்த்தியாக இருக்குது, க்ரோன் அப் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ தெரியும் போது அதில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த கான்ஃபிடென்ட் தான் எப்பா நம்ம இதில் என்ன செய்ய மாட்டோம், ஏமாற மாட்டோம். சார் இப்போ இன்னொரு கேள்வி, இங்கே வந்தால் நீங்கள் தாய்மரம் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக, யாருனாலும் ஃப்ரீயாக வெட்டிட்டு போகலாம், ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், கண்டிப்பாக ஃப்ரீயாக குச்சி வெட்டலாம், தப்பே கிடையாது. ஓகே நாங்கள் அதில் வந்து ஏன்னா விவசாய நோக்கம், விவசாயம் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். அதனால் 100% நீங்கள் எவ்வளோ குச்சி வேணாலும் எங்கள் தோட்டத்தில் வந்து தாராளமாக வெட்டிக்கலாம். இதை இயற்கை நர்சரியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாரும் விவசாயம் பண்ணணும். ஓகே, அதுதான் எங்களுடைய அல்டிமேட் நோக்கம். நிறைய பேர் இதை உங்ககிட்ட கேட்டிருக்கலாம், இருந்தாலும் நான் கேட்குறேன். அந்த கேட்டவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பதிலாக நீங்கள் சொல்லுங்கள். உனக்கு என்னப்பா நீ 200 ஏக்கரில் பண்ணுற, அதனால் நீ இப்படி சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. அதனால இப்படி சொல்கிறீங்களா, இல்லை 1 ஏக்கரில் நான் பண்ணாலும் இதை தான் சொல்லுவேன்னு சொல்லுவீங்களா? ஏங்க 200 ஏக்கர் வந்தது எனக்கு இப்போ தானே, ஆரம்பிச்சோம். 1 ஏக்கர்ல தான் நான் ஆரம்பித்தேன். புரியுதா உங்களுக்கு? 1 ஏக்கர்ல இருந்து நான் ஆரம்பித்தேன், 50 சென்ட்ல இருந்து நான் ஆரம்பித்தேன். ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு ஆளாக ஆயிட முடியாது. நான் என்ன சொல்லுவேன்னா டில் டுடே நான் பெரிய ஆளே கிடையாது, ஐ எம் அ ஃபார்மர். இப்போ இந்த தோட்டத்தில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த காயெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே ஐ ஃபீல் ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. இவ்வளவு நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா சுத்தி கம்ப்ளீட்டா உங்களுக்கு காயா தான் தெரியும். ஆமா சார், செடியா தெரியாது, காய் மட்டும் தான் தெரியும். அதுதான் நம்மளுடைய ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த விவசாயத்தில். இவ்வளவு நேரம் நம்ம செல்வராஜ் தாசன் சார் 1 ஏக்கரில் நெல்லிக்காய் விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 200 ஏக்கரில் நெல்லிக்காய் விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்மார்ட்டாக அவர் பண்ணிட்டு இருக்கிறாருன்றதை நமக்கு புரியும் வகையில் சொல்லி கொடுத்தாருன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நிதிஷ். நன்றி, வணக்கம்.